சுகரு, பிரஷர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் யூரிக் ஆசிட் ரத்தத்துல அதிகரிச்சு கவுட் ஆகுறது. அடிக்கடி வர ஜாயிண்ட் பெயின், அங்க ரெட் கலர் ஆகுறது, ஜாயின்ஸ் ஸ்டிஃப் ஆகுறது, ஏதோ ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு பெயின், இதெல்லாம் யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறதுனால தான் வருது. அங்க வர பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். யூரிக் ஆசிட் லெவல் அதுல அதிகமா இருக்கா அப்படின்னு. யூரிக் ஆசிட் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாப்பிடுற உணவுகள் உள்ள புரோட்டீன் டைஜஸ்ட் ஆன பிறகு உருவாகிற ஒரு கெமிக்கல் தான். நார்மலி இது நம்ம கிட்னி ஃபில்டர் செய்து வெளியில தள்ளும். ஏன்னா பிளட்டில் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் போது, ஸ்பெஷலி குளிர்காலங்களில் இது ஜாயின்ஸ்ல டெபாசிட் ஆகி, காமன்லி கைய கால்கள் இங்க ஜாயின்ஸ்ல எல்லாம் டெபாசிட் ஆகி நமக்கு வலி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்ம கவுட் அப்படின்னு சொல்றது. ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகரித்தால் கிட்னி ஸ்டோன் வருதுக்கும் ரீசன் ஆகும். இது யாருக்கெல்லாம் வருதுக்கு வாய்ப்பு உண்டு? நம்ம தாராளமா புரோட்டீன் கண்டென்ட் சாப்பிடும் போது அதுல பியூரின் ஒரு பொருள் இருக்கு. அது நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் உரு செய்யறதுக்கு ரீசன் ஆகும். பியூரின் இருக்கிற கண்டென்ட் என்னன்னு கேட்டா, ரெட் மீட் அப்படின்னு கேட்டா மட்டன், கரல், பீஃப், போர்க், அந்த மாதிரி இருக்கிற கோதம்பு, ஆட்ஸ், ஸ்வீட் பிரெட், பியர், இதுல தான் தாராளமா ஃபேட் இருக்கு. ஃபேட் அல்லாட்டி புரோட்டீன் இருக்கு. இது நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் உரு செய்யறதுக்கு ரீசன் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில பொருள்கள் நம்ம சாப்பிட்டால் நம்ம உடம்புல உள்ள யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியும். அது என்னன்னு கேட்டா, இலைக்கறிகள், கீரை, முருங்கை கீரை அந்த மாதிரி இருக்கிறது, ஃப்ரூட்ஸ், தயிர், பால், இவைகள் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புல வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு தாராளமா கிடைக்கும். அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு வாழைப்பழமாவது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இதுல வைட்டமின் B6, வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. இது நம்ம உடம்புல உள்ள யூரிக் ஆசிட் மூலமா வர வலிகள் ரெடியூஸ் செய்யறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரெமெடி கூட சொல்றேன். ஒரு பாதி எலும்பிச்சி பழம் எடுத்து தண்ணியில நல்லாவே கலத்தி, நம்ம கிரீன் டீ கிடைக்கும் அப்படின்னா கிரீன் டீ கூட கொஞ்சம் சேர்த்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது நம்ம பாடியில உள்ள யூரிக் ஆசிட் லெவல் கம்மி பண்றதுக்கும் கண்ட்ரோல் செய்யறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இனி ஒரு ரெமடின்னு சொல்றது, பச்சை நிறமா உள்ள பப்பாளி ஒரு 200 கிராம் எடுத்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் செய்யாமையே நல்லா குதிக்க வச்சு, சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு குதிக்க வச்சு அந்த தண்ணி ஒரு நாள்ல பல முறைகளா குடிக்கிறது யூரிக் ஆசிட் லெவல உடம்புல கண்ட்ரோல் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுற ஒண்ணு. அது விட்டா உடம்புல உள்ள யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோல் செய்யறதுக்கு தண்ணி தாராளமா குடிச்சாலே போதும். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒண்ணுதான் உப்பு, சர்க்கரை. இந்த வகைகள் நம்ம உணவுகளே இருந்து ரெடியூஸ் செய்யறதும் யூரிக் ஆசிட் லெவல் நம்ம ரத்தத்தில இருந்து கண்ட்ரோல் செய்யறதுக்கு ஹெல்ப் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.